எங்கள் தமிழாசிரியர் புலவர் செந்தலையா கௌதமன் ஐயா அவர்களையும் நட்பையும் புரட்சியையும் தன் கவிதைகளுக்குள் பதித்து மக்கள் அறிந்த கவிஞராய் இளம்பாவலர்கள் நெஞ்சில் கவியாசானாய் வீற்றிருக்கும் கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்களையும் இவ்விழாவிற்கு பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். அழிவில்லா செல்வமான கல்வியை தரத்தோடு சிறப்புற வழங்கும் பூசாக்கோ தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர் ருத்ரமூர்த்தி ஐயா அவர்களையும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உடனிருந்து கழிப்படும் பூசாக்கோ சர்வஜன மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் திரு ச குமாரசாமி ஐயா அவர்களையும் ராவேசு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவரும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினருமான முனைவர் மா மதுசூதன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இவ்விழாவை சிறப்பிக்க இங்கு வருகை புரிந்திருக்கும் அத்துணை அன்பு உள்ளங்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி. கனிவான வரவேற்பை வழங்கிய செல்வி சே கீதாலட்சுமி அவர்களுக்கு நன்றி. அழியா செல்வத்தை கற்பிக்கும் ஆசிரியரே, நீர் ஒரு அழியா காவியமே. அழியா காவியமே, நீர் அறிவின் பிறப்பிடமே. தமிழ் ஆசிரியர் புலவர் செந்தலை நா கௌதமன் ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் அன்பு மாணவி சூதோதனையும் இரண்டாவது கை கொடுத்தனவே வெளியீட்டு விழாவிற்கு வருகின்ற அறிஞர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, உறவினர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றுவதற்காக நாடறிந்த மொழியின முக்கிய அடையாளமாய் திகழும் கவிஞர் பெருமகன் அறிவுமதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். கௌதமி பயிலும் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் ஆர் ருத்ரமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நூலை பற்றி ஆய்வுரை வழங்க, பொது கவிதையை ஆய்வு செய்ய எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர் ஆரியர் கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் முனைவர் மதுசூதன் வந்திருக்கிறார். எங்கள் பள்ளி தமிழாசிரியர் ச குமாரசாமி இந்த நூலுக்கு அணிந்துரையும் வழங்கி இங்கே அறிமுகமுறையும் வழங்க வருகிறார். நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இது ஒரு எளிய விழா, கவிதை நூல் வெளியீட்டு விழா. ஒரு வியப்பும் மாறுபாடான வியப்பும் வழங்குகின்ற ஒரு விழா. காரணம், வாழ்நாளிலேயே ஒன்றிரண்டு நூலை பார்ப்பதே வியப்பு. கௌதமி ஒரே ஆண்டிலே வழங்குகின்ற இரண்டாவது நூல் 8 மாதங்களே 8 மாதத்தில் மீண்டும் சொல்லிவிடாதே என்று சொல்லி மீண்டும் சொல்வதற்கு ஒரு கவிதைகளோடு வந்திருக்கிறார். கை கொடுக்கிறது 2 நூலுக்கு இடைப்பட்ட காலம் 8 மாதம். முதல் நூல் வெளியிடப்பட்டது பூசாக்கோ சர்வஜன மேல்நிலைப்பள்ளியின் அரங்கு. அந்த அரங்கத்தினுடைய தோற்ற அமைப்புடைய அங்கே மாணவர் எண்ணிக்கை குறைவு. அங்கே வந்திருந்தவர்கள் எல்லாம் ஊர் பெரியவர்கள், உறவினர்கள், கௌதமியோட உடன்படிக்கிற மாணவ மாணவியர் ஒரு பகுதியினர் என்ற வகையில் இருந்தது. இங்கே மிகுதியான அளவிலே வந்திருந்தவர்கள் மாணவர்கள். இந்த 2 நூலும் 2 மாத இடைவெளிகளை பிறந்திருந்தால் ஏற்படுத்துகின்ற உணர்ச்சி வெவ்வேறு. இந்த வேலையில் அமர்ந்திருக்கிற பாருங்கள். நாங்கள் அத்தனை பேருமே பூசார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அறிவுமதி அவர்களை தவிர அறிவுமதி அவர்கள் தான் சென்னையில் இருந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த திரைப்பட ஆசிரியர், பூசார் குடியர்களுடைய முதல்வர். நான் பூசார் சர்வஜன மேல்நிலைப்பள்ளியிலே 33 ஆண்டுகளாக பணியாற்றிய ஒரு தமிழாசிரியர். ஜூன் மாதம் ஓய்வு பெற்று இப்பொழுது பணி நீட்டிப்பட இருக்கக்கூடிய ஒருவன். கௌதமியின் ஆசிரியர் என்பதை தவிர எனக்கு வேறு கருத்து இல்லை. இங்கே குமாரசாமி பூசாக்கு தான், சர்வஜன மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் தான். மதுசூதனர் சர்வஜன பள்ளிகளை படித்த காலத்தில் ஒரு வெளிவாக இருக்கக்கூடும். எங்கள் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், இப்பொழுது ஆர்பிஎஸ் கல்லூரியினுடைய பேராசிரியர்
நீங்கள் எல்லாம் போசாக்கு குடும்பத்தோடு தொடர்புடையவர்கள். இங்கே வெளியிடப்படுகின்ற நூல் கை கொடுங்களவே நமக்கு பழக்கமே இருந்த இடத்துல இருந்து நிலாவை கூப்பிட்டு தான் நமக்கு பழக்கம். நிலா நிலா ஓடிவா. நாம் ரொம்ப சுகவாசிகள். இருந்த இடத்துல இருந்து தான் நிலா வரைக்கும் கூப்பிடுவோம். நிலா கூட நம்மளும் தான் வர வேண்டும். நிலா நிலா ஓடிவா. மாற்றிய ஒரு புதிய சிந்தனையை நாம் போதைவிட பார்க்கிறோம். நிலவுக்கு அவரை சென்று கை கொடுங்களவே என்றார். நம்முடைய பழக்கமே ஒரு சிக்கலை கூட அடுத்தவர்கள் மேலே சொல்லித்தான் நமக்கு பழக்கம். முள்ளு குத்திடிச்சுப்போம், சட்டை கிழிச்சிடிச்சுப்போம். ஏதோ இவன் எடுத்து கொண்டு தூக்கியது போலவும் முள்ளு தானே ஓடி வந்து குத்தியது போலவும் முள்ளு குத்திடிச்சுப்பேன். குத்தி கொண்டதுனா ஆனால் குத்திடிச்சு சிக்கலை சொன்னால் அடுத்தவர்கள் தான். ஒன்றை தேட சொன்னால் அதே பாணியில் தான் இருந்தத்தில் இருந்து கொண்டே நீ வாயில் அழைப்போம். மனிதன் போய்விட்டார். ஆம்ஸ்டாங் அதில் கூட இப்பொழுது சந்தேகம் கண்டிரனை ரொட்டரியா ஆம்ஸ்டாங் தான் என்ற அதுக்கும் ஒரு சந்தேகப்பாட்டு இருக்கிறது. ஆம்ஸ்டாங் தான், ஆல்வின் தான், காலின்ஸ் தான். 1969ஆம் ஆண்டு தான் அந்த நிலா வேறு, இந்த நிலா குறியீடு, இந்த நிலா கை கொடு நிலவையில் நிலவுக்கு கை கொடுக்கிறார் கௌதமி. இந்த நூலிலே வெளிப்படுகின்ற பல்வேறு வகையான உணர்ச்சிகள் இந்த அரங்கத்திலே ஒவ்வொருவராக எடுத்து பேசப்படும். கவிதை மனம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் வாழ்க்கையினுடைய எல்லா கூறுகளும் இருக்கும். இப்பொழுது ஒரு போக்கு போசாக்கு பொறியியல் கல்லூரியிலே இப்படி ஒரு இலக்கிய விழா, கவிதை வெளியீட்டு விழா நடப்பது என்பது வியப்புதான். உங்களுடைய வகுப்பறைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதெல்லாம் ஆங்கிலம் தான். நீங்கள் படிக்கின்ற பாடம் ஆங்கிலம் தான். இப்பொழுது நீங்களாவது கல்லூரி நிலையிலே இவற்றை பற்றி பார்க்கிறீர்கள். கௌதமியினுடைய 3 வெளியீட்டு விழா நடப்பதற்கு, முதல் 3 வெளியீட்டு விழா நடப்பதற்கு காரணம் அவருடைய அம்மா அவர்கள். என்னுடைய அம்மாவின் பிறந்த நாள் ஒரு முறை வெளியிட்ட கௌதமிக்கு ஆசை. ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொருவரும் என்னென்னவோ காணிக்க படைக்கிறார்கள். பாடலை சந்தித்திரனார் படைப்பார், பெற்றோருக்கு படைப்பார். பெற்றி வளர்த்தி பேரிட்டி விடுதமிழ் கற்று மகிழ்ந்தவர் கண்டிருந்தி வற்றாத அன்பு விதக்காட்டி அன்பிற்கும் பாராட்டி என்பதை வளர்த்தி பின்புதமிழ் தொண்டு செய்ய வேண்டும் துணை நின்றி தூய உணம் கொண்ட துறைசாமி குஞ்சம்மா குங்கங்களில் பூப்படையில் வாடிவிடும் பூவார் போட்டார் பூப்படையில் வாடிவிடும் பொன்படையில் மங்கும் என்று பாப்படையில் செய்தே பணிந்து என்பார். அப்படி எந்த ஒன்றுக்கும் மங்காத வாழாத பாப்படையை தன்னுடைய தலைக்கு படைக்க வேண்டும் என்று கௌதமி விரும்பினார். அதனாலே முதல்தான் மீண்டும் சொல்லிவிடாதே முதல் இந்த தொகுப்பு வருவதற்கு காரணம் அவர்கள் தான். நூலை வெளியிடுவதற்கான செலவை ஏற்றுக்கொள்கின்ற சூழ்நிலை மாறி போய் அந்த சுமையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பது போல அவருடைய பெற்றோர், அவருடைய அருமை தந்தை சுப்பிரமணியம் அவர்கள், அருமை தாயார் அவர்கள் எல்லாம் தங்களுடைய மகளினுடைய நூல், இரண்டாவதாக ஒரு நூல், 8 மாத இடைவெளியிலே ஒரு நூல், வெளியீட்டு விழா செலவு, அச்சு செலவு என்று எல்லா செலவுகளும் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய மகளுக்கு தாங்களாட்டுகின்ற ஒரு நன்றி கடமை. இந்த மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எப்போது ஆற்றோடு என்று ஒவ்வொரு குழந்தையும் தங்களுடைய பெற்றோருக்கு ஆற்றக்கூடிய கடமை என்னவென்றால், இப்படி ஒரு குழந்தையை பெறுவதற்கு என்ன தவம் செய்தாரோ என்று கேட்க வேண்டுமா? குழந்தையுடைய கடமை சரி, குழந்தைக்கு பெற்றோருடைய கடமை என்ன? தந்தை மகனுக்கு நன்றி அவையத்து முந்தி இருப்பது. எந்த ஒரு அவையிலையும் தன்னுடைய குழந்தை முந்தி இருக்க வேண்டும், ஏதோ ஒரு துறையில் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படி தன்னுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அதுதான் பெற்றோருடைய கடமை. இங்க இரண்டையும் பார்ப்போம். பெற்றோர் அவர்களுக்குரிய கடமை செய்துவிட்டார்கள், மகள் தமக்குரிய கடமையை செய்துவிட்டார். நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். கூடியிருப்பது ஆங்கிலம் மட்டுமே பாடமாய் உறுப்புறையாய் வைத்துக் கொண்டிருக்கிற பூசாக்க பொறியியல் கல்லூரியிலே. இப்பொழுது கல்லூரி நிலையிலே நீங்கள் ஆங்கிலத்தை கேட்டுக்கொண்டிருப்பதை கூட பொருட்படுத்த ஒன்றுமில்லை. ஆனால் எங்களை போல பள்ளிமுறைகளை கூட அங்கே பேசுகின்ற செய்திகள் எல்லாம் இது எதற்கு இலக்கியங்கள் எல்லாம் நான்கு திருக்குறளுக்கு சமதிகாரங்களுக்கு இதெல்லாம் நேரத்தையும் டைம் வேஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. இலக்கியம் நாம் படிக்கின்ற, நீங்கள் படிக்கின்ற பொறியியலாகட்டும் மருத்துவமாகட்டும் எந்த துறை பாடமாகட்டும் அத்தனை பாடமும் உங்களுடைய மூளைக்கு உணவு போடும். மனிதன் மூளைக்கு உணவு போட வேண்டும், கூடவே இதயத்திற்கு உணவு போட வேண்டும். இதயத்திற்கு உணவு போடுகின்ற ஒரே ஏற்பாடு தான் இலக்கியம். இங்கிலாந்திலே படித்தான், லண்டனிலே படித்தான், பாரதா பட்டம் பெற்றான். அவர் சொன்னார், நான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நான் இங்கிலாந்தில் படித்தேன், லண்டனில் படித்தேன், ஆங்கிலத்திலேயே அனைத்து கல்வியும் படித்தேன், பாரதா பட்டமும் பெற்றேன். ஆனால் என்னை மகாத்மா வாக்கியது நான் படித்த ஹரிச்சந்திர புராணமும் சிரவணம் கதையும். பட்டம் என்னை பாரிஸ்டராக்கியது, இலக்கியம் என்னை மகாத்மா வாக்கியது.
காந்தியடிகள் சொன்ன வாக்கு மூலம் இது. இன்று இதயத்தை பட்டினி போட்டுவிட்டு மூளைக்கு மட்டுமே உணவு கொடுக்கின்றோம். அறிவு வருமா? வரும். ஆனால் அவர்கள் யாராக இருப்பார்கள்? அறிவுள்ள அரக்கர்களாக இருப்பார்கள். தன்னுடைய தாய்மொழியை நேசிக்க தெரியாதவர்களுக்கு தாயையும் நேசிக்க தெரியாது, தாய் நாட்டையும் நேசிக்க தெரியாது. அவர்கள் அறிவுள்ள அரக்கர்களாக இருப்பார்கள். இந்த சூழலிலே தான் இந்த கவிதை நூலினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். கவிதை நூலை புரட்டினால் முதல் பாட்டை உங்களுக்குள்ளே கண்டிப்பார்கள். நம்முடைய இனம் 1.5 லட்சம் பேர் மண்ணுக்குள், 3 லட்சம் பேர் திருவேடி கம்புக்குள் அவர்களுக்காக கொடைமட்டிலே இருந்து கண்ணீர் வடிக்கின்ற காட்சியில் கவிதை கௌதமியின் கவிதை மொழிக்குடைய ஆற்றலே இருக்கிறதா? இங்கே இருக்கலாம் ஒவ்வொருவருமே இந்த மண்ணிலே இருந்து வெவ்வேறு நாடில் வெவ்வேறு நேரத்தில் விடைபெற இருப்பவர்கள் தான். நம்முடைய அனைவருடைய உடல் மண்ணுக்குள் புதைக்கப் போவது, புதைக்கப்பட போவது உண்மைதான், உறுதிதான். மனிதன் தன்னுடைய உடலை மண்ணுக்குள் புதைக்கலாம், விரும்பினால் உணர்வை மொழிக்குள் புதைக்கலாம். நாம் மறைந்த பிறகு நம்முடைய உணர்வு பேசும், ஒவ்வொருவரோடும் பேசும். அதுதான் அந்த எழுத்தின் ஆற்றல். எழுத்தாளர்களுடைய சிம்மாசனத்தை வேறு எந்த அதிகாரத்தில் உள்ளவராலும் பறித்து விட முடியாது. உடல் மண்ணுக்குள் போனாலும் உணர்வு பேசும், அது மொழிக்குள் பாதுகாக்கப்பட்டது. 2000 ஆண்டுக்கு முன்னாலே வாழ்ந்த வள்ளுவருமே எப்படி அவர்தான் கௌதமிக்கு கூட நிலவோடு கை கொடுக்கிற ஆசையா? கை கொடு நிலவே, மனிதர்களை விட்டுவிட்டு நிலவோடு கை கொடுக்கின்ற ஒரு உயர்ந்த உள்ளம். அது கவிதைக்கு உரிய உள்ளம், கவிதைக்கு உரிய உள்ளம், கவிதை படைத்தாலும் வரக்கூடிய உள்ளம். அதை ஒன்றும் சொன்னார் ஒரே வழியிலே, உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளது, நினைப்பது எப்பொழுதுமே உயர்வானதாக இருக்கட்டும். இந்த மனம் எதையாக உள்ளிக்கொண்டே இருக்கும். கூட்ட இருக்க முடியும், சாப்பாடு போடுவாங்களா, தேடி கொண்டு கொடுப்பாங்களா, வருவாரா இல்லை என்று ஒவ்வொருவருடைய உள்ளமும் ஏதாவது ஒன்றை உள்ளிக்கொண்டு பேசிக்கிட்டே போறாரு, எப்ப முடிப்பாரு என்று ஒவ்வொருவருடைய உள்ளமும் ஏதாவது ஒன்றை உள்ளிக்கொண்டே இருக்கும். உள்ளிக்கொண்டே என்றால் நினைத்துக் கொண்டே, அதனால அதுக்கு பேரே உள்ளம். அந்த நினைப்பு என்பது உயர்வானமாக இருக்க வேண்டும். உள்ளுவதை எல்லாம் உயர்வு உயர்வானதாக இருக்க. ஆனால் அந்த உயர்வான உள்ளம், கவிதை உள்ளம், கவினுடைய உள்ளம் குறுகியவற்றை பொறுத்து கொள்ள, குறுகி போன மனிதர்களை, குறுகி போன சிந்தனைகளை, குறுகி போன செயல்களை பொறுத்து கொள்ள. அது கோவப்படும், அது மற்றவர்களை இருந்து கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கும். அதனாலே தான் பாரதி இருந்தான். அடுத்தவர்கள் தீமை செய்தால் நமக்கு என்ன? அவர் தான் ஒன்று தான் வேலை கொண்டு கொடுத்தார். அவருக்கு பேர் நம்ம ஊர்ல நல்ல பையன் இல்லாமல் தான் ஒன்று தான் வேலை முடியும் இருக்கிற சுயவதற்காக சமூக பற்று இல்லாத, மனித நியாயம் இல்லாத, அடுத்தவரை பற்றி நாம் கவலைப்பட்டாலும் அடுத்த பற்றி பற்றி கவலைப்படுவார்கள். உங்கள் மீது ஆப்பிரிக்கான கவிதையே ஒன்று, என் எதிர் வீட்டுக்காரர்களை கைது செய்தார்கள், நான் 7 கேட்டு, என் அடுத்த வீட்டுக்காரர்களை கைது செய்தார்கள், நான் 7 கேட்கவில்லை, என்னை கைது செய்தார்கள் 7 கேட்க யாருமே எப்படி இருப்பாங்க? எதிர் வீட்டுக்காரரை கேட்டுதான் கேட்பாங்க, அடுத்த வீட்டுக்காரரை கவலைப்படுத்தா அடுத்தவங்க கவலைப்படுவாங்க. நம்ம ஊர்கள் நான் உண்டு என் வேலை உண்டு. அநியாயம் என்கிறால் கோவப்படுங்கள், தட்டி கேளுங்கள், முடியவில்லையா, மோதல்கள் மோத முடியவில்லையா, வாயில்லையா, வாயில் வச்சில்லையா, காலை துப்புங்கள், இப்படி ஒரு அறிவுரையா? பாரதிய மொழி அறிவுரை. பாரத செய்வதை கேட்டால் நீ பயப்படலாம் பாப்பா, மோதி முடித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. நேற்று இதே குறைமேட்டிலே ராமசாமி குடியிருப்பிலே தண்ணீர் கேட்டு வந்தார் ஒரு இளைஞன். தண்ணீர் வருவதற்கான அருளுள்ளத்தோடு அன்புள்ளத்தோடு பெண் உள்ளே சென்றார். உள்ளே சென்றார் பேர் என்னை தொடர்ந்து விட்டார் அந்த இளைஞன். திரும்பி பார்த்தா கட்டோடு இருக்கிறான், தண்ணீர் எடுக்கிறான். தண்ணீரான கேட்டேன், தண்ணீரான சிக்கல் போதை திரும்ப திரும்பி பார்த்தா கட்டோடு இருக்கிறான். கலட்டி என்னுடனே சங்கிலி 5.5 பவுன் சங்கிலி, ஏறத்தால் 1 லட்சம் ரூபாய் மதிப்போட சங்கிலி பறித்து கொண்டு கத்தியை காட்டி, தண்ணீர் கேட்டு வந்தவர் கத்தியை காட்டி விரட்டி 5.5 பவுன் சங்கிலியை பறித்துக் கொண்டு ஓடிவிட்டார். அந்த பொண்ணு கத்தரை விட உயிர் இருக்கிறது, அதாவது ஆதரவு தான், நிகழ்ச்சி தான், சங்கிலி தான் போனது, நீ போய் அதனால கத்தியே எல்லாரும் திரண்டு ஓடி கூட அவனை பிடிக்க முடியவில்லை. வள்ளுவர் அன்றைக்கே சொன்னார், நன்மை செய்வது நல்லதுதான், யாருக்கு செய்ய வேண்டும் என்று அறிந்து பார்த்து செய்யுங்கள், நன்றாக கொள்ளும் தவறு. நன்மை செய்வதை கூட அவர் சொன்னார், அவர் கண்டுபிடித்து ஆற்றாக. வாழ்க்கைக்கான எல்லா கூறுகளையும் சொல்லக்கூடியது இலக்கியம். அந்த இலக்கியம் பற்றி குறைத்து போனதனாலே தான் இன்றைக்கு எல்லாருக்கும் விதமான நோய்கள். அதை பார்த்தாலும் நீரிழிவு, சர்க்கரை, ரத்த அழுத்தம், பிபி, பாதிக்க பிபி, ரத்த அழுத்தம்,
நரம்பு தளர்ச்சி, விதவிதமான நோய்களுக்கு காரணமே ரெண்டு. ஒன்று படிக்கும் பழக்கம் குறைந்து போனது, இன்னொன்று எழுதும் பழக்கம் குறைந்து போனது. எழுத்து பழக்கம் இருப்பவர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும். அறிவுறுதியினுடைய மன உறுதி நம்மை விட அதிகம். அவங்க எங்களை விட அதிகமாக எழுதும். இப்ப எங்களுக்கு உங்களை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எழுத்து பழக்கம். இந்த எழுத்து பழக்கத்தை வலியுறுத்துவதற்கு தான் அன்றைக்கு நம்முடைய முன்னோர் சொன்னார்கள் 1008 முறை ராமஜெயம் நமசிவாயா ஏதோ ஒரு எழுத சொன்னார்கள் 1008 முறை. அது ஒரு சிகிச்சை. எழுதுகிற பழக்கம் அதிகமாக இருந்தால் மனம் ஒருவிடப்படும், மூளையின் திறன் கூடும், பதற்றம் குறையும், மன உறுதி மேம்படும். இப்பொழுது நாம் எல்லாருமே கட்டுறதோடு சரி எழுதுறோம் அதோ அதேதான். கடிதம் பழக்கமே முயற்சி செய்வோம். கடிதம் எழுதுகிற பழக்கம் நாட்டில் எழுதுகிற பழக்கம் கூட இப்பொழுது முன்னி கொண்டிருக்கிறது. எழுத்து பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். கவிதை இப்போ கவிதை எழுத வேண்டாம், கட்டுரை எழுத வேண்டாம், நாட்குறிப்பாவது எழுதுங்கள், கடிதம் எழுதுங்கள். நாம் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய எழுத்து சென்றடைந்த இடத்துல பேசிக்கொண்டே இருக்கும். இந்த இடத்துல தான் போன மாசம் வந்துச்சு, போன ஆண்டு நேற்று வந்து மாதிரி இருக்கு. இன்னும் கடிதம் மார்க்கையே போட்டு தாராட்டு வாழ்த்தான் கடிதம் ஒட்டி கொள்வார் தந்தை கடிதம். அந்த கடிதம் போய் கொண்டிருக்காது. எழுத்து பழக்கம், வாசிப்பு பழக்கம், படிக்கின்ற பழக்கம். ஒரு நாளைக்கு நம்முடைய பாடத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு 10 பக்கமாவது படிக்கணும். அதுதான் நமக்கு வாழ்க்கையை காட்டும். அம்மா எனக்கு ஒரே ஒரு ஆசை, காது இருக்கிறது எல்லோருக்கும். என் காதுக்கு ஒரே ஒரு தோடு வாங்கி போடுமா. அம்மா என் காதுக்கு ஒரு தோடு ஆசையோடு வாங்கி வந்து போடு. சும்மா இருக்க முடியாது, நான் சொல்லிக்கிட்டே உனக்கு போது குழந்தைகள். அந்த அழகு வரி 4 வரி தான். அந்த குழந்தையினுடைய மனநிலையை கவிஞன் காட்டினான், கவிதையை காட்டினான். நம்ம கண்ணுக்கு கொடுக்கிற காதையெல்லாம் பார்ப்போம். காதலாத்தோடா இன்றைக்கு நான் பார்க்கிறேன். எந்த பெண்ணுடைய கழுத்திலே மஞ்சள் கயிறு மட்டும் இருக்கிறதோ அவர்களை பார்த்த பொழுதெல்லாம் தாயை பார்த்த போல இருக்கும். மஞ்சள் கயிறு மட்டும் தான் என்னுடைய தாயை கழுத்துல இருக்கும். அந்த காட்சி தான் அது எழுத்து வடிவத்திலே பொழுது உணர்ச்சி ஒவ்வொருவருக்குள்ளேயும். அப்படித்தான் கவிதை எடுத்து பேசுகிறது. அறியாத பொழுதிலே சாதிகளில் எலி பாப்பா என்றான். அறியாமல் வந்த பிறகு பொடி பொடித்தான் என் சாதி உயர்ந்தது. அதுதான் உயர்ந்தோம். எப்படி விளைநிலே அஞ்சலி செங்கிலே கட்டி காட்டி பற்றினானோ அதை விட கொடுமையான ஒன்று நரசிம்மநாயக்கர் பாளையத்திலே 4 நாட்களுக்கு முன்னால் ஆண் பெண்ணும் திருமணம் உலகம் முழுக்க தான் நடவடிக்கை. ஆண் பெண்ணும் திருமணம் செய்து வருவதாக 2 பேர் விரும்பினார்கள். திருமணம் நடந்தது. ஆனால் பெண்ணுடைய சாதி சொந்த சாதி, ஆணுடைய சாதி தாழ்த்த சாதி அல்ல, தாழ்த்தப்பட்ட சாதி. அவர் திருமணம் நடந்து செப்டம்பர் மாதம், இடைப்பட்ட காலம் 3 மாதம் முடிகிறது. பதுக்கி இருந்தவர்கள் இனி சாதிகளை அங்கே பாயாடி என்று நினைத்துக் கொண்டு 3 நாட்களுக்கு முன்னாலே இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் நடந்து 23ஆம் தேதி, அதற்கு 3 நாள் முன்னால் 20ஆம் தேதி கேஜி மருத்துவமனையிலே அந்த வேலைக்கு சேர்ந்து விட்டார். கேஜி மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்து விட்டார் என்ற செய்தி அறிந்த உடனே பெண்ணை பெற்ற கூட்டம் அப்பொழுதே படையெடுத்து வந்து 3 நாள் கழித்து செய்தி வருகிறது. பெண்ணைக்கான மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தார். எல்லோரும் பார்த்தார்கள், வீட்டுக்கு போகவில்லை. எங்கே போனால் எங்கேயும் கடத்தப்பட்டு விட்டார். சாதியின் காரணமாக தன்னுடைய மனைவி கடத்தப்பட்டு விட்டால், மனைவி பெற்றோராலேயே என்ற செய்தியை குறித்து போன அந்த பையன் இளைஞன், அந்த பெண்ணின் கணவன் காவல்துறை புகார் கொடுத்து விட்டு தன்னுடைய நண்பனோடு 2 சக்கர வாகனத்திலே கோவையை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது பின்னாடி வந்த ஒரு வண்டி மோதியது. மோதிய இடத்திலே தூக்கி எறியப்பட்டார்கள் 2 பேரும். வண்டியை ஓட்டி வந்தவர் பெண்ணின் சென்றார். எங்க குடும்பத்தினுடைய பெருமையை உடைத்தவனே, ஜாதி என்ற நாய் என்று குமுறி கொண்டு 10 பேர் சுற்றி வளைத்தார்கள். 2 பேரையும் அடித்து துவைத்து குற்றுயிராக போட்டுவிட்டு இறந்து விட்டார்கள் என்ற எண்ணத்தோடு போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது அந்த 2 இளைஞர்களும் மருத்துவமனை. அந்த இருப்பது எங்கே யாருக்கும் தெரியாது. வழக்கு எந்த வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. 68 உறவினர்கள் செஞ்சிலுவை சங்கத்தில் நேற்று நடவடிக்கை எடுங்கள், வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று வழக்கு விட்டதற்காக 68 பேர் கைது. கௌதமியினுடைய கதை எப்பொழுதுதான் வரும். சாதிகளை எலி பாப்பா அறியாதவைக்கு சொன்னோம், எங்கள் சாதி உயர்வு அறியாமையால் படித்தோம். இப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செய்திகளையும் எடுத்து சொல்லுகின்ற வேறாற்றல் பெற்ற கவிதைகளை கௌதமி அவர்கள் வழங்கியிருக்கிறார். கை கொடுத்தவை என்று
அதை வெளியிட்டு சிறப்புரையாற்றுவதற்கு அறிவுரை வந்திருக்கிறார். வாழ்க்கையாற்றுவதற்கு அறிஞர்கள் மக்கள் வந்திருக்கிறார்கள். சிறப்பிக்க நாம் வந்திருக்கிறோம். இந்த அரங்கத்திலே நெருங்கையோடு உள்ளே நுழைந்தோம். விடைபெறுகின்ற பொழுது